ஹாய் சுனில், எப்படி இருக்குடா? பர்த்டே கேள்விப்பட்டேன். மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஊருக்கு ரொம்ப மீட் பண்ணலாம், என்ஜாய் பண்ண, செலிப்ரேட் பண்ண. ஹாய் சுனில், நான் ஷாவுல் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க? நீனும் நானும் ராஜ் ஸ்கூலில் சின்ன வயசுலேருந்து ஒன்றா படித்தோம், 8வது வரைக்கும். அதுக்கப்புறமும் நம்ம பழக்க வழக்கம் நட்பு தொடர்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆக்சுவலாக எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். என்னோட மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஐ லவ் யூ மச்சி. ஐ லவ் யூ. டேக் கேர். பைடா. ஹாய்டா சுனில், இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்டா. இந்த ஆண்டில், இந்த அகவையில் உனக்கு எல்லா வளமும் நல்ல உடல் நலமும் கிடைக்கணும்னு சொல்லி இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த வீடியோ கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்தது வீரமணி தான். எப்பப்பெல்லாம் சுனிலை பற்றி பேசுகிறோமோ அப்போ வீரமணியை பேசாமல் இருக்க முடியாது. அதுக்கு உகந்தது உங்கள் நட்பு. 25 ஆண்டுகளுக்கு மேலாக உங்களோட நட்பு பயணம் செய்கிறீங்க. எங்கள் பேட்சுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. கீப் ராக்கிங். இந்த பர்த்டேயில் உங்களோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, என்னோட வெல்த், குட் ஹெல்த், ப்ராஸ்பரஸ் லைஃப் இருக்கணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. ஹாய்டா சுனில், நம்ம நட்பு மோர் தென் 27 இயர்ஸ்டா ஐ திங்க். ஏன்னா நம்ம 1999 ஐ திங்க் 9th 10th நினைக்கிறேன், ராஜ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஒன்றா படித்தோம்னு நினைக்கிறேன். 9th 10th 11th 12th. ஸோ அப்போலேருந்து எனக்கு தெரிஞ்ச என்னோட நட்பு இருக்குது. மோர் தென் 27 இயர்ஸ்டா. ரியலி நான் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சில்ல, பட் குறிப்பிட்ட நண்பர்கள் தான், அதில் நீனும் ஒருத்தன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த நட்பு தொடர்றதுக்கு மேபி நம்ம இன்னமும் சின்ன பசங்க மாதிரி பேசுகிறது தான் நினைக்கிறேன். எனிவேடா, இந்த நட்பு தொடரட்டும். ஹாவ் அ ஃபென்டாஸ்டிக் பர்த்டேடா சுனில். காட் பிளஸ் யூடா. மச்சான் சுனில், இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த வாழ்த்துக்கள் மூலயமா திரும்ப உன்னோட இணையத்துக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு வீரமணிக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனிவே, திரும்பவும் சொல்கிறேன், மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. இந்த நாள் உனக்கு இன்னும் மேலே மேலே உயர்றதுக்கும் இதுக்கும் ஹாப்பியாக இருந்துச்சான். பாய்டா. ஹலோ சுனில், நீனும் ஒரு மறக்க முடியாத ஆள். இந்த ஜங்ஷனில் அந்த கிரிக்கெட் விளாட்ற ஞாபகம்லாம் என்ன கண்ணு முன்னாடியே போயிட்டுருக்கு. ஸோ அதுவும் அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷன் அவங்க வீட்டுக்கு எய்த்தாப்பில் விளாட்ற இதெல்லாம் என்ன கண்ணு முன்னாடியே நிற்கிது. உன்னை 2009 10லேயோ ஸ்கூல் முடித்த பிறகு உன்னை நான் பார்த்தது சென்னையில். இந்த 9ஆ 8ஆன்னு தெரியல, அப்போ பார்த்தது தான். அதுக்கப்புறம் உன்னை பார்க்கவே முடியல. கூடிய சீக்கிரத்தில் நேரில் பார்ப்போம். ஹாப்பி பர்த்டே விஷஸ். லைஃப்பில் மென்மேலும் வளர்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஹாய் மாப்பிள்ள சுனில், எப்படி இருக்கிற? என்ன நம்மளாம் எவ்வளோ காலம் கடந்திருப்போம். அந்த வீரமணி வீட்டுக்கு அங்கே ரயில்வே குவார்ட்டர்ஸில் இருக்கிறப்ப வீரமணி சைட்லலாம் செவுத்தில் கோடு போட்டு ரொம்ப நாள் இந்த உட்டன் பேட்லேயும் நம்மளாம் இது பண்ண அந்த மர பேட்லேயும் பிளாஸ்டிக் பால்லையும் ரொம்ப நாள் விளாண்டுருக்குறோம். அந்த ரயில்வே குவார்ட்டர்ஸ் அந்த பசங்கள்லாம் சேர்ந்துங்கலாம் நீனு அவன்லாம் சேர்ந்து நம்ம கள்ளக்கடையில் பண்ண அலும்பெல்லாம் ரொம்ப குறைச்சலாம் இல்லை, எல்லாம் ரொம்ப அதிகம். எவ்வளோ நாள் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில, நம்ம 7th படிக்கிறப்போ வீரமணி கூட ஒரு தடவை தொங்கி பீட்டி வாச்சார், உருன்னு உரிச்சார். ஆனால் அவ்வளோதையும் வாங்கிட்டு அவன் எப்படி தெரியுமா நின்று உள்ளார சிரிச்சுக்கிட்டு அவர் அந்தாண்ட போனோன்னே. அதெல்லாமும் நம்மலாம் எல்லாம் ஒன்றா இருந்திருக்கோம், அந்த சீன்லாம் இல்லாமல் ஒன்றா இருந்திருக்கிறோம். இந்த டைம் இதெல்லாம் ஒரு நான் சொல்கிறது 6thலேருந்து நம்மளாம் ஒன்றா எடுக்கிறது, ராஜ்லேருந்து. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி 6thலேருந்து பார்த்தோன்னா இன்றைக்கி ஒரு 30 வருஷத்தை கடந்துட்டோம் அந்த விஷயங்களில். நம்மளும் இருந்துட்டோம், பரவாயில்ல. இனியாக மாப்பிள்ள அப்படி 30 வருஷத்தை கடந்துட்டோன்னா உனக்கு என்ன மாப்பிள்ள இப்போ என்ன ஒரு 50-52 இருக்குமா? சூப்பர் மாப்பிள்ள. ஹாப்பி பர்த்டே, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹாய் சுனில், எப்படி இருக்க? நான் தான் சத்யநாராயணன்.
ராஜ் மெட்ரிகுலேஷனில் ஒன்றா படித்தோம் நம்ம. அதுக்கப்புறம் ஸ்கூல் டேஸ்க்கு அப்புறம் சென்னை வந்துட்டதுனால கொஞ்சம் டச் இல்லாமல் இருந்துட்டோம். இப்போ மறுபடியும் சுனில் பற்றி பேசுகிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சுனில் பற்றி நினைக்கும் போது ஞாபகத்து வர சில விஷயங்களில் ஒன்று ரயில்வே காலனி, கிரிக்கெட் மேட்சஸ், ஸ்லிப்பில் 6 அடித்த சுனில். இன்னும் நிறைய விஷயம் இதை பற்றி பேசிக்கிட்டே போகலாம். பட் இப்போ நான் சொல்ல வந்தது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹலோ சுனில், என்ன உனக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரில. நான் போஸ். நம்ம எல்லோரும் ஒன்றா படித்தது ரயில்வே காலனி, மயிலாடுதுறை, ராஜ் மெட்ரிகுலேஷன், கிரிக்கெட்டு, நம்ம ஒன்றா கிரிக்கெட் விளாண்டது, அதெல்லாம் மறக்கவே முடியாது. என்னென்னமோ இருக்குது, அதெல்லாம் கோல்டன் டைம் பீரியட்ஸ். அதெல்லாம் திருப்பி கிடைக்குமான்னு தெரில. கிடைச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு எல்லோரையும் மீட் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. டைம் பர்மிட்ஸ் நம்ம எல்லோரும் ஒரு நாள் கண்டிப்பாக மீட் பண்ணணும். அட்லீஸ்ட் இந்த வீடியோ மூலமா உங்களை மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். சுனில், அப்புறம் உனக்கு வெரி வெரி ஹாப்பி பர்த்டே. உனக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கட்டும். தேங்க்யூ. அப்புறம் ஒன்று முக்கியமான விஷயம், ஜனனியை கேட்டதா சொல்லு. ஹாய் சுனில், எப்படி இருக்க? ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து. நீ இப்போ எங்கே இருக்க? உன்னை காண்டாக்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் கேள்விப்பட்டேன் உன்னோட பர்த்டேன்னு. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. மீட் பண்ணலாம் ஒரு நாள். பாய்டா. ஓகேவா? ஹாய்டா சுனில், எப்படி இருக்க? ஹாப்பி பர்த்டே. சீக்கிரம் பார்ப்போம்டா. ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி பர்த்டே சுனில். ஹாய் சுனில், எப்படி இருக்க? நேற்று வீரமணி ஃபோன் பண்ணான், இந்த மாதிரி உனக்கு பர்த்டேன்னா. உனக்கு பார்த்து சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு சுனில் அப்படின்னு ஒன்று ஞாபகம் வந்தது. நம்ம ரயில்வே கிரவுண்டு தான், அந்த ஸ்கொயர் ஃபீல்டில் கோயில் பக்கத்தில் நம்ம எவ்வளோ நாள் என்ன கடையாக கடந்தோம், மறக்கவே முடியாதுடா. விஷ் யூ வெரி வெரி ஹாப்பி பர்த்டேடா. ஹாய் சுனில், நம்ம ஸ்கூல் டைத்தில் பழகினதை என்னால் மறக்க முடியாதுடா. அப்புறம் ஒரு வாட்டி நீ புக்கு படிச்சுட்டு இருக்கிறப்ப மாடு வந்து சாப்பிட்டுருச்சு. அப்புறம் மாடுன்னு ஒன்று கூப்பிடுவோம். இப்போ உங்கள் ஸ்குவாட்லேருந்து ஒருத்தன் கால் பண்ணி உனக்கு வீடியோவை கொடு அப்படின்னு சொன்னான். அப்போ தான் தெரியும் நீ கோட்டில் ஒரு மெம்பர் இருக்கன்னு. கோட்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் த டைம்ஸ். ஹாப்பி பர்த்டே சுனில். இன்றைக்கி மாதிரி நீ எல்லா நாளும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். வாழ்க வளமுடன். அக்கா நாமம் வாழ்க. ஹாய் சுனில், எப்படி இருக்க? இளன் குமரன் பேசுகிறேன். இந்த வீடியோ மூலிமா நீ என்ன பார்த்துருப்ப இன்னும். ஏன்னா ஆஃப்டர் 20 இயர்ஸ், அரௌண்டு 20 இயர்ஸ் மேலே ஆகுது. ஆனால் நேரில் நம்ம இதுவரையும் மீட் பண்ணிக்க முடியல. அதுக்கப்புறம் நம்ம 11th 12th படித்த காலத்தில் உள்ள சந்தோஷங்கள், அதோட நினைவுகள் எல்லாமே அடிக்கடி நான் வந்து நினைவுபடுத்தி பார்ப்பேன். அதில் முக்கியமானது நம்ம இன்டர் ஸ்கூல் கிரிக்கெட் மேட்ச் போனது. அதில் வந்து நம்ம ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினோம். உனக்கு நினைப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மகிழ்ச்சியான தருணங்கள் அதுக்கப்புறம் இப்போ உள்ள லைஃப்பில் இப்போ டயத்தில் நினச்சி தான் பார்க்க முடியுது. ஏன்னா எல்லோரும் ஒர்க்கு, அந்த மாதிரி ஃபேமிலி அப்படி எல்லாருமே போயாச்சு. அதனால் மீட் பண்ணிக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக போயிடுச்சு. இனி வரும் காலங்களில் வந்து அப்பப்போ நேரில் பார்த்து நம்மளோட சந்தோஷங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு இப்போ பிறந்தநாள் வருது. அது எனது மனமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இறைவன் உனக்கு எல்லா வளங்களையும் தந்து நல்ல விதமாக இருக்கணும். பாய். ஹாய் சுனில், லாங் டைம் நோ சி. ஹோப் டூயிங் குட். வீட்டில் எல்லாம் கேட்டதாக சொல்லு. ஆல்மோஸ்ட் more than 25 years friendship, lot of memories. See you soon. Wish you happy birthday. Have a fantastic year. Cheers. Bye. Hi Sunil, advance happy birthday wishes to you. ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் சொல்லணும். So 3 friends actually, Sunil, Viramani and Somasundaram. All three people came from Railway Colony, Kaveri Nagar. Still these people is accompanied with the same energy. This is absolutely fantastic. So we'll see you soon. All the best for future endeavors. Thank you.
ஹாய் சுனில், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. வீரமணி மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடச்சதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். ஹாப்பி பர்த்டேடா. ஹாய்டா சுனில், எப்படி இருக்க? நான் கேமணி. உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2001 2002 நம்ம வந்து 11th 12th ராஜில் ஒன்றா படித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்ககிட்ட நான் பேசக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேடா. நம்ம ஹாவ் அ கிரேட் அண்ட் ஒண்டர்ஃபுல் இயர் அஹெட். நம்ம அடிக்கடி மீட் பண்ணோம்டா. 2001-2 நம்ம படிச்சுட்டு இருக்க ரொம்ப க்ளோஸாக பழகணும். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு செரிஷபிள் மூமெண்ட். அந்த 25 இயர்ஸ் சில்வர் ஜூப்ளிலாம் உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடித்த கூட்டுக்கு ஒரு அளவே இல்லை. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு ஜாய்ஃபுல் மூமெண்ட்ஸ். நம்ம அடிக்கடி மீட் பண்ணோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில். இப்போயும் எல்லோரும் மீட் பண்ணி அந்த ஒரு என்ஜாயபிள் மூமெண்ட்ஸை நம்ம கேதர் பண்ணிக்கணும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட்டா. see you soon. Bye. மச்சி சுனில், ஹாப்பி பர்த்டேடா. உன் நண்பன் நேற்று ஃபோன் பண்ணி வீடியோ போடுன்னு சொன்னான். ஸோ அதனால தான் இப்போ வீடியோ போடுறேன். என்ன பேசுகிறேன்னு தெரில. அந்த டெம்ப்ளேட் வீடியோ வந்து சோம் ஓடுது. அதை பார்க்க எனக்கு சுத்தமாக அதை பார்த்து பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ இருந்தாலும் வெரி ஹாப்பி பர்த்டே. உங்கள் அக்கா பசங்க கிருஷ்ணா எல்லாரும் கேட்டதாக சொல்லு. நான் ஒன்றா வந்து உன்னை மீட் பண்ணுறேன். ஹாய் சுனில், விஷ் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. எப்படி இருக்க? ஃபேமிலிலாம் எப்படி இருக்காங்க? ஸோ சடனாக கால் பண்ணி வீரமணி பேசினா அதுவே ஷாக்காக இருந்துச்சு. நெக்ஸ்ட் உன் பர்த்டேக்கார இது பண்ணதுனா. ஸோ பண்ணும்போது பழசெல்லாம் ஞாபகம் வருது. நம்ம ரயில்வே காலனியில் எல்லாம் கிரிக்கெட் விளையாடுறதுலாம் ஞாபகம் வருது. இப்போ ரயில்வே கிரவுண்டு, அப்போ நம்ம 2 பேரும் டென்னிக்காட்ட விளையாட ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் ஞாபகம் வருது பழசெல்லாம். ஸோ ரொம்ப சந்தோஷம். ஸோ விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. பை. ஹாய் சுனில், எப்படி இருக்க? ரொம்ப வருஷம் ஆச்சு உன்னெல்லாம் பார்த்து. மீட் பண்ணணும், எல்லாருமே நம்ம மீட் பண்ணணும். பட் இந்த வீடியோ எதுக்குன்னா, விஷிங் யூ மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. உன்னோட பர்த்டேக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அஃப்கோர்ஸ் என்ன இருந்தாலும் ஜனனி விஷ் பண்ணுற லெவலுக்கு என்னால் விஷ் பண்ண முடியாது. ஸ்டில் ஐ ரிமெம்பர் த ஸ்கூல் டேஸ். மறக்கவே முடியாத நாட்கள். நம்ம விளையாடினது, கிரிக்கெட் கிரவுண்டில் விளையாடினது, ரயில்வே காலனியில். ஸோ எதுவுமே என்னால் மறக்க முடியாது. ஸோ வெரி சூன் வி வில் கேட்ச் அப். பட் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே விஷஸ் ஃப்ரம் மை சைட். குட் லக். சுனில், ஓகே, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஆஃப்டர் லாங் டைம். ஓகே, நம்ம வந்து ஸ்கூலில் இருந்ததை விட கிரவுண்டில் இருந்து தான் ஜாஸ்தி. ஓகே, ஆஃப்டர் ஸ்கூலிங் நம்ம ரொம்ப நம்ம வந்து ரொம்ப பிரிஞ்சு போயிட்டோம். ஈவன் தோ வி ஆர் இன் த குட் டச். ஐ ஹோப் ஸோ. ஓகே, வில் கீப் இன் டச். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகே, கால் பண்ணு. ஓகே, என்ஜாய் யுவர் டே. ஹலோ சுனில், இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஸ்கூலுக்கு அப்புறம் இப்போ தான் உனக்கு விஷ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அதுக்கு மெயின் காரணம் வீரமணி தான். ஆல்மோஸ்ட் எத்தனை 1995லேருந்து வச்சுக்கலாமா இல்லை 1990லேருந்து வச்சுக்கலாமா தெரில. ஸோ க்ளோஸ் டு 30 இயர்ஸ் இருக்கு மேலே. ஸோ ஏகப்பட்ட மலரும் நினைவுகள் உண்டு. அதில் என்ன சொல்கிறது, மெயினாக கிரிக்கெட் கிரவுண்டு, ரயில்வே கிரிக்கெட் கிரவுண்டு, ஸ்கொயர் பாக்ஸ் கிரிக்கெட்டு, ரயில்வே போலீஸ்ட்டை மாட்டினது, அப்புறமா பஞ்சாயத்து பண்ணி வெளியில் வந்தது. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்க்குறது. ஓகே, நவ் வி ஆர் டச்சிங் 40, ரைட்? ஸோ உடம்பு பார்த்துக்க, ஹெல்த் ரொம்ப. சுனில், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டேடா. என்ஜாய் பண்ண இன்னைக்கு. ஹேவ் எ பிளாஸ்ட். ஃபோட்டோஸ் அனுப்ப, கேக் கட் பண்ணதெல்லாம் 30 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. ஸோ அதேமாரி கண்டினியூ ஆகிட்டே இருக்கட்டும். மீட் பண்ணுறோம். வீரமணி மச்சி அரேஞ்ச் பண்ணு. என்னைக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டியா? ஃபோட்டோஸ் அனுப்பு சுனில் மச்சி.